இப்ப நம்மளுக்கு இருக்கிற சிக்கலே என்னன்னா, இப்ப அமெரிக்காலே அதிபர் மாறிட்டாரு. ஸோ, அதனால இப்ப இருக்கிற சிக்கலே ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கூர்மையா கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். எந்த அரசியல் நம்மள இயக்கிக்கிட்டு இருக்குன்னு கவனமா பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்ப நான் படம் எடுக்கிறப்ப நீங்க அழுக்கானவங்களே படம் எடுக்கிறீங்களே ஏன்யா அப்படின்னு கேட்கிறவங்க நெறைய பேர் இருந்தாங்க. எளிமையானவங்கலாம் அழுக்கா தான்ப்பா இருப்பாங்க தம்பி அப்படின்னு அவங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. தலித் வீட்ல கர்நாடக சங்கீதம் தான் இதுக்கு முன்னாடி திரைப்படங்கள்ல பாடப்பட்டுட்டு இருந்துச்சு. தலித் இலக்கியமும் தலித் சினிமாவும் வந்த பிறகுதான் அழுக்கானவங்க ஏன் இவங்க படத்துல எல்லாம் எல்லாரும் அழுக்காவே இருக்கிறாங்க, குளிக்க மாட்டாங்களா ரேஞ்சுக்கு தான் இந்த சமூகம், பொது சமூகம் எளிமையானவர்களை என் படங்களையே பார்த்து இருந்துச்சு. மெதுவா என் பின்னாடி 4-5 பேர் வந்த பிறகுதான் எளிமையானவங்களாம் இப்படிலாம் இருப்பாங்க போல, வேலூர்னு ஒரு ஊர் இருக்கு போல, விழுப்புரம்னு ஒரு ஊர் இருக்கு போல, விருதுநகர்னு ஒரு ஊர் இருக்கு போல அப்படிங்கிற ஒரு புரிதல் மெதுவாக வர துவங்கியது. அந்த 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 புரிதலை ஒரு கலைஞன் ஏற்படுத்த வேண்டும். தொடர்ந்து தினமும் நடக்கிற ஒவ்வொரு செய்திக்கும் பின்னாடியும் ஏற்படுத்த வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல்ல அசோக் சாம்ராட்டோட இந்த படம் பார்த்தேன். அது ஒரு நான்-லீனியர் திரைக்கதை அமைப்பை கொண்டது. அந்த எழுத்து எனக்கு ரொம்ப வசீகரமாக இருந்தது. அப்புறம் அதுல நடிச்ச என்சின் இல்லைங்க, கருப்பு பிரமாதமா பண்ணியிருந்தாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மற்ற எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. நடிகர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.